Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நாம 1.5 hours எப்படி நம்ம சூப்பரா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு சமைக்கலாம்னு பார்க்கலாம். இதுல நாம 3 வெரைட்டி ரைஸ், ஒரு வடை, ஒரு ஸ்வீட், அப்புறம் ஒரு பாயாசம் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வடைக்கு 2 கப் அளவு பட்டாணி பருப்பு ஊற வச்சிடலாம். இது ஊறறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம முன்னாடியே நீங்க இதை கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ நான் இதை 2 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பருப்பு பாயசம் செய்யறதுக்கு 3/4 கப் அளவு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பருப்போட கலர் மாறிடும். ஸோ கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு நான் 4 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது மீடியம் கிரெயின் பாஸ்மதி ரைஸை நான் மெஷர் பண்ணுற கப் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் குக்கர்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மெஷரிங் கப் தான். ஸோ அதில் 4 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த மெஷரிங் கப்லேயே 3 கப் அளவு தண்ணி ஊற்றி இதில் குக்கரில் வேக வைக்க போகிறேன். இதை 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அதை வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அடுத்து புளி சாதத்துக்கான நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். அடுத்து 4 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 4 கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாசனை கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே பேனில் நம்ம புளி சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேன்லேயே நம்ம தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு ஆயில் நிறைய தேவைப்படும். ஸோ கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் நம்ம இது கூடவே கடுகு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகா 3 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அந்த பவுடர்லேயே மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அது கலர் மாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதை ஆட் பண்ணனால கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இது கூடவே நம்ம ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆட் பண்ணி இது நல்லா புளி கொதித்து கெட்டியாகி வரணும். உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. புளி பேஸ்ட் ரெடியாக டைம் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே புளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் ஈஸி தான், லெமன் சாதம், தயிர் சாதம்லாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா திக்காகி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வடைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் 5 பச்சை மிளகாய் சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம்,
பூண்டு இஞ்சிலாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டி நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இப்போ நம்ம புளியோதரைக்கு வறுத்து வச்சிருந்த பருப்பு எல்லாமே நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா நம்ம 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம சாதம் கலரும் போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புளி நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த அளவு கொதிச்சா போதும். இந்த டைமில் நம்ம புளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உப்பு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசியாக வந்து புளி பேஸ்ட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பை நல்லா வந்து புளி பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட புளி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் வந்து தண்ணி கொதிச்சதும் அரிசியை வந்து உள்ளே போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதே டைமில் நம்ம பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வெந்தது, நல்லா வந்து ஸ்டீம் போயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு வந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் வெள்ளத்தை 1/2 கப் தண்ணி விட்டு நான் வந்து கரைச்சி விட்டுருக்கேன். இதில் இருக்க மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளம் வந்து கம்பி பதெல்லாம் வர தேவையில்ல, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இதை வந்து ஒரு ஃபில்டரை வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் நமக்கு போகும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இது கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் வெள்ளம் நல்லா உங்களுக்கு பருப்போடு சேர்ந்து வரும். ஸோ அந்த பருப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த பாயசம் ரெடி ஆகிற டைமில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான லெமன் வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸை ஃபுல்லாக வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் எண்ணெயில் போட்டோன்னா கரிஞ்சிரும். ஸோ நம்ம லெமன் ஜூஸில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடி கடையில் வாங்கின ஏலக்காய் தூள் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் நெய்யில் முந்திரியெல்லாம் தாளித்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் நெய் பக்கத்தில் வச்சு முந்திரியெல்லாம் அந்தாண்ட தாளிச்சிட்ருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம பாயசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இதை வந்து ஆட் பண்ணதுமே நம்ம பாயசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தெல்லாம் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் எண்ணெய் காய்ச்சதுமே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ண உடனே நம்ம இதில் பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சீரகம் சீக்கிரமாக வந்து கரிஞ்சிடும். ஸோ டக்குன்னு பச்சை மிளகாவும் இஞ்சி ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரை பண்ண போதும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுமே வந்துட்டு நம்ம நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம மஞ்சளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இதில் லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ்க்கான இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சாதமாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளேட்டில் இருக்க சாதத்தை எடுத்து போட்டு புளி சாதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த புளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். ஸோ கொஞ்சம் பத்தலை, மறுபடியும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் பவுடரை வந்து மேலே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ்க்கு இன்னொரு பிளேட்டில் இருக்க சாதத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணிங்க, ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சாதம் வந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடை மட்டும் செய்யணும். ஸோ வடைக்கு வந்து நம்ம பருப்பு ஊறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் 4 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொரகரப்பாக வந்து பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, மாவு மாதிரி ஆயிரும். நல்லா கொரகரப்பாக பல்ஸ் மட்டும் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பருப்பு ஒன்றும் பாதியமாக இருக்கும், நல்லா இருக்கும் வடை கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக. இப்போ பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன், அதை ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி உருட்டி நம்ம எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வடையோட ஷேப் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா வடையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க வடையை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா திருப்பி போட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்ட் ரைஸு. நான் வந்து ரைஸை வந்து 2 பேட்சாக வேக வச்சு எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு புளி சாதத்துக்கும் தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுக்கணும், அதனால் நான் இதை தனியாக வந்து வடித்து எடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தயிர் சாதம் நல்லா குலைவாக இருக்கும். தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து இறுகி போயிடும். இப்போ தயிர் சாதத்தை தாளிச்சிக்கலாம். இதுக்கு எண்ணெய் வச்சு நான் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சின்னதாக ஒரு 1/2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெருங்காயத்தூள் கரிஞ்சிரும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கர்ட் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடையெல்லாம் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சைடு லாஸ்ட்டாக ஊற்று வச்சுருந்தா மாதுளம்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட எல்லா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி பிளேட் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு சமைச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் டைமிங் ஃபாலோ பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.